அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கூடத்தில் மாட்டியிருந்த மகன் மருமகள் புகைப்படத்தை பார்வதி உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பின்னால் கேட்ட காலடி ஓசை புகைப்படத்திலிருந்து சட்டென்று நகர வைத்தது. தனது ஏக்கமும் பிரிவாற்றாமையும் யாருக்கும் தெரிவது அவளுக்கு சம்மதமாக இல்லை. அதிலும் தனியாக போகணும்னு முடிவு செய்து விட்டவர்களை கட்டி போட்டு கூட இருக்க வைக்க முடியுமா? போனா பொய்க்கட்டும் என்று சலிப்புடன் சொல்லிக் கொண்டிருந்தவள் உண்மையில் அவ்வாறு நினைக்கவில்லை என்பதும், மகனுக்காக உள்ளூர ஏங்கிக் கொண்டிருந்தாள் என்பதும் சொந்த மகனுக்கே கூட தெரிந்து போவதை அவமானமாய் கருதினாள். அதே நேரத்தில் கடந்த 2 மாதங்களாக மகன் தன்னை விட்டு போய்விட்டதை எண்ணி அடிக்கடி வாய்விட்டு புலம்பியபடியும் கண்ணீர் விட்டு அழுதவாறும் இருந்துவிட்டு, நேற்று ஏதோ தான் மனம் தேறிவிட்டதைப் போல மகளிடம் பேசியதெல்லாம் வெறும் பொய் என்பதை கெட்டிக்கார மகள் யூகித்திருக்க மாட்டாளா என்ன என்ற நினைப்பும் அவளது அவமான உணர்ச்சியை தொடர்ந்தபோது அவள் முகம் சிரித்தது. அம்மா சட்டென்று நகர்ந்ததை மகள் அமிர்தம் கவனித்து தனக்குள் வருத்தமுற்றாள். என்னதான் வெளியே ஆத்திரமாய் பேசினாலும் அண்ணனை நினைத்து அவள் ஏங்கிக் கொண்டிருந்ததை ஏற்கனவே அறிந்திருந்த அவள் இப்போது புகைப்படத்தை உற்று நோக்கியவாறு நின்றிருந்த அம்மா விரைவாக நகர்ந்து போனது தனது காலடி ஓசையை கேட்டுவிட்டுதான் என்பதை யூகித்து அதை கவனிக்காதவள் போல அடுக்கலைக்கு போனாள். அவளுக்கும் அண்ணன் அம்மாவை விட்டு போனதில் வருத்தம்தான். அவள் மனமாகி பக்கத்து தெருவிலேயே கணவனுடன் வாழ்ந்து வந்தாள். குழந்தைகள் இல்லை. தாயை விட்டு தனி குடித்தனம் போவதற்கு முன்னால் அமிர்தம் பக்கத்து தெருவிலே தானம்மா இருக்குது, உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கும், அதனால தனியாய் இருக்கமேங்கிற பயம் உனக்கு வேண்டாம் என்று அழுகிற குழந்தைகளுக்கு அழுகிய வாழைப்பழத்தை கொடுத்து ஏமாற்றுவது போல் அவன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு போனதாக அவளுக்கு தெரிய வந்தபோது அவளுக்கு வந்த ஆத்திரத்துக்கு கணக்கு வழக்கு இல்லை. நான் வந்து வந்து பார்க்கறதை பற்றி இவன் என்ன சொல்றது என்று ஆத்திரம் வந்த போதிலும் அவளால் ஒவ்வொரு நாள் மாலையும் அலுவலகத்திலிருந்து திரும்பும் வழியில் அம்மாவை பார்க்காமல் அவள் தன் வீட்டுக்கு போவதில்லை என்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8 மணிக்கெல்லாம் வந்து அம்மாவுடன் இருந்துவிட்டு இரவு 8 மணிக்கு மேல்தான் தன் வீட்டுக்கு போவாள். மாமியார் மாமனார் வேற்றூரில் தம் மற்றொரு மகனுடன் இருந்ததால் இப்படி அடிக்கடி தாயை பார்த்து கொள்ளுவதும் வந்து இருந்துவிட்டு போவதும் இயன்றன. இன்றும் அப்படித்தான். ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருந்துவிட்டு போவதற்காக காலையிலேயே வந்து விட்டாள். அவள் கணவன் பிற்பகல் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்து போவான். பார்வதியை தன்னுடன் வந்து இருந்து விடுமாறு அவள் அழைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அம்மாவுக்கு சபலம். தனியாய் போன மகன் ஒரு கால் மனம் மாறியோ அல்லது தாயால் அதிகாரம் கிடைத்து கொண்டிருந்த உடல் உழைப்பு, குடும்ப துணை போன்ற உதவிகள் இன்றி இருக்க முடியாமல் போனாலோ மறுபடியும் தன்னிடமே திரும்பி வந்துவிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு மனதின் நிராசையை கடந்து ஏற்பட்டிருந்தது. இதை வாய் திறந்து தன்னிடம் அம்மா சொல்லாவிட்டாலும் அப்படி ஒரு ஆவல் அம்மாவின் மனதில் இருந்ததை அமிர்தம் யூகித்து அவளுக்காக மனதுள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். இவர்கள் இருந்தது பெரம்பூரில், மகன் குடிபோயிருந்தது அம்பத்தூரில். அவன் பிரிந்து போய் 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை பார்வதி அவனது புது வீட்டுக்கு போய் பார்க்கவில்லை. அவன் அழைத்து அழைத்து அழுத்து போய் கூப்பிடுவதை நிறுத்திவிட்டான். அம்மா வேண்டாம்னு போய்விட்டவங்களை நான் வந்து பார்க்கணுமாக்கும், நீ வேணா வந்து பாரு, நான் வரமாட்டேன் என்றே பார்வதி அறிவித்து விட்டாள். பிரிந்து 2 மாதங்கள் ஆகியும் மகன் மட்டும் 2-3 தடவைகள் வந்து போனானே தவிர மருமகள் வரவில்லை. அவள் வந்து போயிருந்தால் ஒருவேளை பார்வதி மகனின் புது குடித்தன வீட்டை ஒரு நடை போய் பார்த்து விட்டு வந்திருக்க கூடும். அடியே, திடீர்னு போயிட்டானேடி அமிர்தம். 40 வருஷமா அவனை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லை. அப்பப்ப எதனாச்சும் எனக்கும் அவனுக்குமோ இல்லைனா எனக்கும் அவளுக்குமோ வாக்குவாதம் வர்றது உண்டுதான். குடும்பம்னா நாளும் தான் இருக்கும். என் பேர்லேயே தப்பு இருந்தாதான் என்ன, சகிச்சுக்க கூடாதா? உடம்பாலையும் அன்பாலையும் உதவிகள் செய்யறதுக்கு மட்டும்தான் தாயா? என் பேரில் இவன் தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இவன் மேலேயும் அவன் மேலேயும் என்னால் தப்பு கண்டுபிடிச்சு அடுக்க முடியாதா? சகிப்புத்தனம் இருந்தால் தான் குடும்பங்கள் உடையாமல் இருக்கும். ஆனால் குடும்பம் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்குத்தானே அந்த கவலை. குழந்தைக்கு 4 வயது ஆனதும் கிளம்பிட்டாங்க.
குழந்தையை வளர்த்து விடுற வரைக்கும் தாய் வேண்டி இருந்தா அதுக்கு பிறகு என்னத்துக்கு? அம்பத்தூர்லேயே 2 ஆஃபீஸும் இருக்கு. அம்பத்தூர் பள்ளிக்கூடத்திலேயே குழந்தைக்கு இடம் கிடச்சிருச்சு. ஆஃபீஸ் முடிகிறதும் அவளுக்கு தோதான் 4 மணி, பள்ளிக்கூடம் முடிகிறதும் 4 மணி. வீட்டுக்கு திரும்புகிற வழியில் குழந்தையை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட முடியுது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட உதவி வேண்டி இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்காகவே தான் இவ என்னை பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கான்னு தோணுது என்று தாய் புலம்பியது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அசல் வீட்டு பெண்ணை ஏமாத்துறீங்க. நீங்கள் பெத்த மகனே உங்களுக்கு சரியா இல்லை. அவர் யார் வீட்டில் இருந்தோ வந்து ஒட்டிக்கிட்டவ தானே. அவகிட்ட எப்படிம்மா அன்பை எதிர்பார்க்குறீங்க? அவனுக்கே நியாயம் தெரியலம்மா. அவ போகலாம்னா இவன் போயிடுறதா? இவனும் சுயநலக்காரன் தானேம்மா. குழந்தையை வளர்த்து பெருசாக்குறதுக்கு உங்கள் உதவி வேண்டி இருந்தது. பையன் ஸ்கூலுக்கு போகிற வயசுக்கு வந்ததும் அதுலேயும் அவங்க வேலை செய்கிற இடத்துலையே வீடும் கிடச்சி பள்ளிக்கூடத்தில் இடமும் கிடச்சதும் நீங்கள் வேணாம்னு தோணுச்சு. அண்ணன் மேலே மட்டும் தப்பு இல்லையா என்று அவள் பதிலுக்கு கேட்டதும் பார்வதி அவள் சொன்னதை ஒப்புக்கொண்டாள். என்னால் அவங்களுக்கு என்ன கஷ்டம்? வயசானவங்க கொஞ்சம் தொணன்னு தான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் என் வயசுக்கு எப்படி இருக்க போகிறாங்கன்னு நான் இல்லாட்டியும் நீ பார்ப்படி. சம்பளத்தை என் கையிலே கொடுத்துட்றான்னு வேற அவளுக்கு காட்டம். அந்த வழக்கத்தை மட்டும் அவன் மாற்றிக்கவே இல்லை. நான் என்ன மிச்சம் பிடிச்சு பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேனா என்ன என்றாள். தொடர்ந்து என் சாப்பாட்டுக்குன்னு மாதம் 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப நாளாக இருக்கிற வீடு ஆனதுனால வாடகை 3000 ரூபாயை அவனே தர்றேன்னு சொல்லியிருக்கான். போகட்டும், சோத்துக்கும் துணிக்கும் திண்டாட விடாத இதை மட்டும் செய்கிறானே பெருசுதான் என்றாள். அமிர்தம் பெருமூச்சு விட்டாள். சோறு அவசியம்தான், ஆனாலும் சோறு மட்டுமே வாழ்க்கையாகிடுமா? அன்பு இல்லாத சோறு யாருக்கு வேணும்? இந்த பணத்தை அம்மா வாங்கக்கூடாது, நாம கொடுக்கலாம் அம்மாவுக்கு என்ற நினைப்பு அவளுக்கு வந்து அதை அவள் வெளியிட்ட போது பார்வதி மறுத்தாள். செய்யட்டுமேடி, தாய்க்கு செய்கிற கடமைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதையாச்சும் அவன் செய்யட்டும். இல்லாட்டி அந்த பணத்துக்கும் அவள் புடவையும் துணிமணியும் வாங்கி அலமாரியை நிரப்புவா. எனக்கும் உரிமை இருக்குதுல்ல. எனக்கு எதுனாச்சும் பணங்காசு தேவைப்பட்டா நான் உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அதான் தினமும் வந்து போறியே என்று சொல்லிவிட்டாள். தாயை பின்பற்றி சமையலறைக்கு போன அமிர்தம், இன்னைக்கு பாபுவை கூட்டிக்கிட்டு வர்றேன்னு இருக்குல்ல அண்ணன் என்று விசாரித்தாள். ஆமாடி, அதான் சாயங்காலம் பாபுவுக்கு பிடிச்ச பூரியும் மைசூர் பாகும் செய்யலாம்னு இருக்கேன். இந்த 2 மாசத்துல இவன் குழந்தையை கூட்டிக்கிட்டு வர்றது இதுதான் 2வது தடவை. வாரம் கொண்டு வந்து காட்டிட்டு போனா குறைஞ்சா போயிரும். சதா குழந்தையோடவே இருந்துட்டு இப்போ அது இல்லாமல் சுற்றி வர்றது வெறிச்சோன்னுல இருக்குது. அவனுக்கு அதெல்லாம் எங்கே தெரியுது? சொன்னப்ப ஞாயிற்றுக்கிழமை தானே அவள் வீட்டிலே முழு நேரமும் இருக்க முடியுது. குழந்தை விட்டு பிரிய மாட்டேங்கிறான் என்றான். வயசானவங்களோட உணர்ச்சி புரிய மாட்டேங்குதே. இவங்க மட்டும் இப்படியே நரைக்காத முடியும் சுருங்காத உடம்புமா இருந்துட போகிறாங்களாமா? இவங்களுக்கும் தலை நரைக்கும், இவங்களுக்கும் தோல் சுருங்கும். அப்பனாச்சும் என்னோட மனசை புரிஞ்சுக்குவாங்களோ, இல்லாட்டி நாங்கள் செஞ்சது ஒன்றும் தவறில்லைன்னு நினைப்பாங்களோ என்று பார்வதி நீளமாக பொரிந்து தள்ளினாள். பாபுவை பற்றி பேசியதால் குரல் குளறி நடுங்கி கண்களிலும் நீர்க்கசிவு விளைந்தது. முகத்தை மகள் பார்த்து விடாதபடி திருப்பிக் கொண்டு சமாளிக்க பார்த்தாள். பிற்பகலில் பாபு வந்தான். மகன் சங்கரன் கையை உதறிவிட்டு குழந்தை பாட்டியை நோக்கி ஓடி வந்து அவள் கன்னத்தோடு தன் முகத்தை இழைத்து கொண்டான். பார்வதி பெருமிதமே உருவாக மாறி போனாள். என்ன இருந்தாலும் வளர்த்தவங்களாச்சே, அதுதான் பாட்டிக்கிட்ட அப்படி ஒட்டுது என்று அமிர்தம் தன் குற்றச்சாட்டு பார்வையை அண்ணனின் மீது பதித்த போது அவன் வேண்டுமென்றே இந்து நாளிதழில் பார்வையை பதித்து கொண்டிருந்தான். பாட்டி, அம்மா தான் விடமாட்டேங்குது, நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி என்று அவன் சொன்னபோது பார்வதி வாயெல்லாம் பல்லாகி போய் மகனை பார்த்தாள். அவன் பார்வை இப்போதும் நாளிதழிலேயே நகர்ந்தது. சிற்றுண்டி காஃபி சாப்பிட்டதும், அப்ப நான் வாரேம்மா, இவன் இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்டவே இருக்கட்டும், நான் அப்படி போயிட்டு வந்து கூட்டிட்டு போறேன் என்று சங்கரன் புறப்பட்டான். தான் ஏதேனும் தொணதொணக்கக்கூடும் என்பதாலேயே மகன் புறப்பட்டு போகிறான் என்பது அவளுக்கு விளங்கியது. சரி, போயிட்டு 8 மணிக்கு வந்தா போதும், அப்படியே இங்கு சாப்பிட்டுட்டு இவனை கூட்டிட்டு போ என்றாள்.
இல்லம்மா, ராணி சமையல் செய்து காத்துக்கிட்டு இருக்கோம் என்று அவன் கிளம்பினான். 8 மணிக்கு அப்பா வந்து கூட்டிட்டு போயிருவாங்களா பாட்டி என்று அவன் வினவிய போது குரலில் தெரிந்த ஏக்கம் பார்வதியை நிகழ்த்தியது. கால்களில் செருப்புகளை திணித்து கொண்டிருந்த மகனை பார்த்து, இங்கிட்டிருந்து கிளம்புறதுக்கு முந்தி உன்னோட பிறந்த நாள் வந்துச்சே, அது 40வது பிறந்த நாள் தானே என்று பார்வதி விசாரித்த போது அவன் பதில் சொல்லுவதற்கு முன் 41வது பிறந்த நாள் என்றாள் அமிர்தம். அண்ணன் முழுசா உங்கூட 40 வருஷம் இருந்திருக்குது என்று அமிர்தம் இடைமறித்து பதில் கூறினாள். சங்கரன் மௌனமாக வெளியே போனான். குழந்தையின் வாயை பிடுங்கி என்னென்னமோ பேசி விளையாடி கொண்டிருந்த பார்வதியை வேடிக்கை பார்த்தபடி அமிர்தம் தானே எல்லா வேலைகளையும் செய்தாள். இரவு 7 மணி ஆனதும் பார்வதி பேரனுக்கு சோறு ஊட்டினாள். அவள் கண்கள் அடிக்கடி கலங்கியதை பார்த்து அமிர்தம் வருத்தப்பட்டாள். அம்மா சொல்றாப்புல அம்மா மேலேயே தவறு இருந்தாலும் வயசானவங்க அப்படின்றதுக்காக பொறுத்துக்கிடக்கூடாதா என்ன? குழந்தையை வளர்க்கணும், அதுக்காகத்தானே அவங்க இத்தனை நாளும் இங்கே இருந்தாங்கன்னு ஆகுது. தனக்கு ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக மற்றவங்களோட இருக்கிறதும், காரியம் ஆனதும் குத்தங்குறை சொல்லிட்டு பிரிஞ்சு போறதும் கூட அயோக்கியத்தனம் தானே என்று அமிர்தம் யோசித்தாள். 7:10க்கு பக்கத்து வீட்டிலிருந்து ஆள் வந்து தொலைபேசியில் யாரோ அழைப்பதாக கூப்பிட்டான். அமிர்தம் வியப்புடன் எழுந்து போனாள். தன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தொலைபேசியிலிருந்து கூப்பிட்டது அண்ணி ராணிதான். ஹலோ, யாரு? அமிர்தமா? ஆமா அண்ணி, நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன். நீங்களா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறோம். அவர் இல்லையா? அண்ணே வெளியே போயிட்டு வர்றேன்னு போச்சு, இன்னும் வரல. சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வரும். பாபுவை அழைச்சிட்டு வந்துட சொல்லுங்க. 4 மணி நேரமா வீடே வெறிச்சோன்னு கிடக்குது. அவனை இவ்வளவு நேரம் நான் விட்டு பிரிஞ்சதே இல்லை. ஆஃபீஸுக்கு போய் வர்றீங்களே, 7 மணி நேரம் தினமும் பிரிஞ்சு இருக்கீங்களே அண்ணி. அது வேற விஷயம், ஞாயிற்றுக்கிழமைகளில் சொல்கிறேன். அங்கிட்டு உங்கள் அம்மாவோட இருந்தப்பவும் சரி, இங்கிட்டு வந்த பிறகும் சரி, 1 மணி நேரத்துக்கு மேலே குழந்தையை பிரிஞ்சதே கிடையாது. 4 வருஷமா அப்படித்தானே இருக்கேன். அமிர்தம் கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினாள். தொலைபேசியின் மறுமுனையில் ராணிக்கு மனதில் பாதி புரிந்த நிலையில் ஒரு நெருடல் ஏற்பட்ட போதிலும் சமாளித்து கொண்டு, என்ன சிரிக்கிற அமிர்தம் என்றாள். அமிர்தம் பதிலே சொல்லாமல் சிரித்து கொண்டிருந்தாள். 4 வருடம் இதையே பெரிதாக சொல்கிறாள். என் அம்மா எங்கள் அண்ணனை 40 வருடம் பிரிந்தது கிடையாது என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். நீங்க சொன்னதை அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டு சிரித்து கொண்டே சென்றாள். நன்றி. கதை பிடித்ததால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.